உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்து யோசிச்சேங்க பகுதியில் கத்தரி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி திரு ஏ மாரியப்பன். இவர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா சுந்தரபாண்டியபுரம் பகுதியை சேர்ந்தவர். இவர் 1 ஏக்கரில் கத்தரி சாகுபடி செய்ய தொழு உரம் இட்டு பாத்திகள் இட்டு தங்கள் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு நடவு செய்து ஏக்கருக்கு 20க்கு 20 உரம் சுமார் 70 கிலோ அளவிற்கு இட்டு பூச்சி தாக்குதலுக்கு வேளாண்மை அறிவியல் நிலைய வழிகாட்டுதல் மூலம் தகுந்த தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றி கத்தரி சாகுபடியில் 6 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்சி மாதத்திற்கு 5 தடவை காய்கறிகள் பறித்து அருகில் உள்ள சுரண்டை அங்காடியில் விற்பனை செய்து தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே மாசல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சது 1 ஏக்கர் கத்திரி நடுவோம். அது 1 ஏக்கர்னால் முதல் வந்து ஏற வச்சு உழுவோம் மாதிரி. இப்போ வந்து டாட்டி உழவு தான் உழுது இதனால இப்போ வந்து தொழு உரம் போட்டு தான் பார் போட்டு தான் நட்டுருக்கோம். மவுசல் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க சொன்ன மாதிரி செலவுக்கு வந்து மருந்தடிக்கலாம் பழைய மாதிரிலேருந்து கூட தான் வருது. வீட்டு ஆள் நாங்களும் தான் நடுவோம், ஆள் விடாமல் குறைய தான் நட்டு இது பண்ணுதோம். உரம் வந்து 2 தண்ணிக்கு ஒருக்க போடுவோம். 1 ஏக்கருக்கு ஒரு 70 கிலோக்கு மேலே 20க்கு 20 உரம் போடுவோம். 20க்கு 20 போடும்போது மவுசல் ஏதுவாக எங்களுக்கு நல்லாயிருக்கும். மருந்து அதை வந்து ஒரு வாரத்தில் 2 மருந்துக்கிட்ட அடிக்க வேண்டியிரும். கோரஜன், லேனட்டு இப்படி விலை கூடின மருந்து தான் வாங்கி அடித்தா தான் அந்த தண்டு புழு கேக்கு. கத்தரிக்காவும் அதே மாதிரி ஏதுவாக எங்களுக்கு மூடையும் வந்து 1 ஏக்கருக்குங்கிற 20 மூடைக்கு மேலே வந்தால் தான் எங்களுக்கும் கட்டுத அளவுக்கு இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மார்க்கெட்டு வந்து எங்களுக்கு பக்கத்தில் வந்து சுரண்டை இருக்கனால ஒரு விவசாயம் பண்ணி கொண்டு போனாலும் எங்களுக்கு கொண்டு வரதுக்கும் ஏதுவாக இருக்குது. வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணிபுரியும் வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்பகுதி விவசாய மக்கள் பயன்பெறுவதற்காக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதற்கான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். அரசு மூலம் கிடைக்கும் விவசாய கருவிகள், இடுபொருள், உரம், மானியம் ஆகியவை பற்றியும் விவசாய பெருமக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்காக அரசு விற்பனை கூடத்தை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பருவநிலைக்கு ஏற்றவாறு பயிர் வகைகளை தேர்வு செய்து விவசாயத்தில் லாபம் அடைவதற்கான ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி RVS வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டம் ஆயக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே பிரசன்னகுமார் அவர்கள் விளக்கம் தருகிறார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா RVS வேளாண் அறிவியல் மையம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி தாலுக்காவில் கடைநல்லூர் வட்டம் ஊர்மேல் அலையான் கிராமத்தில் நம்ம வேளாண் அறிவியல் மையம் இருக்குங்க. நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா 1994ஆம் வருடத்தில் இயங்குச்சு. அன்னையிலிருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தோட நோக்கம், அவங்களுடைய சேவை வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற சேவைகள் செய்து வருவதற்கு நம்ம விவசாய பெருமக்களுக்கு. சரிங்களா, உதாரணத்துக்கு நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா புது தொழில்நுட்பங்களை நம்ம விவசாய சயின்டிஸ்ட்டுங்க வந்து மக்களுக்கு வந்து நேரடியாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் நமது வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் திரு KV குப்புசாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயி. எங்களுடைய பண்ணைய வறண்ட ஒரு இடத்த ஒரு பொன் விளையும் பூமியாக ஆக்குனவர் அவருடைய சக்தின்னு தான் நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நமது RVS வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்.
எனக்கு உறுதுணையாக அக்ரோனமி, ஹார்டிகல்ச்சர், பிளான்ட் ப்ரொடெக்ஷன், ஹோம் சயின்ஸ், அக்ரி எக்ஸ்டென்ஷன், 2 மேனேஜ்மெண்ட்டுக்கு 2 சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுங்க ப்ளஸ் டிரைவருங்க சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட டீமாக தான் எங்களுடைய கேவிகே இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான நேரடி பயிற்சிகளை நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில். நம்ம மாவட்டத்தை நம்ம வந்து ஒரு 4 மண்டலமாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு சங்கரங்கோயில் மண்டலம், இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை, கடையநல்லூர், தென்காசி, இது ஒரு மண்டலமாக வச்சுக்கலாம். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், அது ஒரு மண்டலமாக வச்சுக்கலாம். அங்கிட்டு மேற்கே பார்த்திங்கன்னா களக்காடு, ராதாபுரம், நாங்கினேரி, இது வந்து ஒரு மண்டலமாக வச்சுக்கலாம். இந்த 4 மண்டலமும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான சூழ்தோசன நிலையை கொண்டது. பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சங்கரங்கோயில் நான் சொன்னபடி பார்த்திங்கன்னா அங்கே வந்து வறட்சி கொஞ்சம் அந்த மாதிரியான பெல்ட்டாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தானிய பயிர்கள் வந்து நாங்கள் பயிரிடுவோம். அதே இது நம்ம இந்த புளியங்குடி, கடையநல்லூர், செங்கோட்டை இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறட்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் குளிர் காற்று அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு பக்கத்தில் இருக்கிறனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமையிற பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா தென்னை, மா, பலா போக நெல், இந்த மாதிரியான பயிர்கள்லாம் நம்ம இந்த பெல்ட்டில் நம்ம போட்டுட்டு வரோம். அடுத்து இன்னொரு பெல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி அம்பாசமுத்திர பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாவச்சத்திரம், சுரண்டை, ஆலங்குளம், இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கிராப்ஸாக அங்கே பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் நம்ம ராதாபுரம், களக்காடு, அங்கிட்டு நாங்கினேரி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோஸ்டல் பெல்ட்டு, அவங்களுடைய சீதோஷண நிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளோட மாறுபட்டு இருக்கும். நம்ம வேளாண் அறிவியல் மையம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தென்னை, சப்போட்டா, நெல்லி, மாங்கனிக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா 5 வகையான மாங்கனி இங்கே நாங்களே வச்சுருக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 16,000 வந்து தேக்கு மரங்கள் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பேக்கப் கொண்டதான் நம்மளுடைய கேவிகே. இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 5 வகையான மான்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செந்தூரா, இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்சா போன்ற மரங்கள் இருக்குது. சுமார் 4000 மரங்கள் இங்கே இருக்குதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா சப்போட்டான்னு சொல்ல போனால் PKM, PKM1, PKM2, CO1, CO3 போன்ற ரகங்கள் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. இதே இது கொய்யான்னு பார்த்திங்கன்னா லக்னோ, அந்த ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதற்கு மேலாக சப்போட்டோன்னு வந்துட்டோம்னா கிரிக்கெட் பால், ஓவல் போன்ற ரகங்கள்லாம் நம்ம இங்கே வச்சுருக்குறோம். தென்னைனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்ட ரக தென்னைகள் 6000 தென்னை மரங்கள் இருக்குங்க. இதன் மூலயமாக பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய பண்ணையில் சுமார் ஒரு 40 நாளைக்கு ஒரு தடவை 25,000 காய் எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது விவசாய பயிற்சிங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆர்விஎஸ் வேளாண் அறிவியல் மையத்தில் வாரந்தோறும் மாதந்தோறும் பயிற்சிகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் புளியங்குடி சந்தைங்கிறது ஒரு முக்கியமான சந்தை, எலுமிச்சை சந்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எலுமிச்சைக்குன்னே ஒரு பேர் போன சந்தை வந்து நம்ம புளியங்குடி சந்தை. இங்கே சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 250 ஹெக்டேர் வரைக்கும் இங்கே எலுமிச்சம்பழம் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எலுமிச்சம்பழத்தோட சாகுபடி ப்ளஸ் அதோடைய மகசூல் வந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு 5 முதல் 6 வருடங்கள் ஆகும் குறைந்தபட்சம். அதை பராமரிப்பு, எலுமிச்சங்காய் கன்று நடுவதிலிருந்து அதை நேர்த்தி பண்ணி பழமாக கிடைத்து சந்தைப்படுத்துதல் வரைக்கும் உள்ள பராமரிப்பு, அதனுடைய ஆலோசனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளது பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நமது ஆர்விஎஸ் வேளாண் அறிவியல் மையத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாகுபடி அதனுடைய நேர்த்திகளை பற்றி நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வந்து என்ன இலவசமான பயிற்சி, கட்டண பயிற்சி கிடையாது. மேலும் பார்த்திங்கன்னா விவசாயி வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவு அவங்கள வந்து கடையநல்லூரில் கொண்டு போய் இறக்கி விடுறதுக்கான இது எல்லாமே வந்து நம்ம ஆர்விஎஸ் கேவிகேல மூலியமாகவே நம்ம செய்து கொடுக்கின்றோம். பிரதி மாதம் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில்
மா, நெல்லி, சப்போட்டா சாகுபடி ஒரு முக்கியமான பயிருங்க. ஸோ அதனுடைய பயிற்சிக்கு பல வகை மரங்களை பற்றி பயிற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா பிரதி மாதம் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரதி மாதமும் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு வந்து இலவசமான நாங்கள் செய்து இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் நாளிதழில் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வைத்து பார்த்திங்கன்னா விவசாயிங்க எங்கள்கிட்ட வந்து மாதந்தோறும் பிரதி மாதம் திங்கக்கிழமை வந்து இங்கே நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற புதிய தொழில்நுட்பங்கள் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சாயில் டெஸ்டிங் போன்ற இதை வந்து பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து விவசாயிங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.